மங்கலம் அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் அடுத்த மங்கலம் அய்யனார் கோவில் பகுதியில் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மங்கலம் போலீசாருக்கு நேற்று முன்தினம் தகவல் கிடைத்தது. இதன் பேரில் மங்கலம் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசுவாமி தலைமையில் போலீசார் அங்கு சென்றனர். போலீசாரை கண்டு அங்கிருந்து 3 இளைஞர்கள் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை மடக்கி பரிசோதித்ததில் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது கண்டுபிடித்தனர். விசாரணையில் கடலூர் மாவட்டம் சிங்கிரிகோவில் அடுத்த புதுக்கடை பகுதியை சார்ந்த ராமசுபு மகன் கிரண்குமார் வயது 21, தனசேகரன் மகன் ரோஹித் வயது 19, உருவையாறு செல்வாநகர் ராசு மகன் பட்டமுருகன் வயது 23 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து 3வரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 160 கிராம் கஞ்சா, 3 மொபைல் போன்கள், 1 பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். வாட்ஸ்அப்களில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், தற்போது வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து சரவணா ஸ்டோர்ஸ் வணிக அரசின் உதவி திட்டத்தில் சேர்ந்து பயனடையுங்கள் என்ற பெயரில் போலி லிங்க் ஒன்று பரவி வருகிறது. அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டார் உங்களது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி விடுகின்றனர். ஆகையால் வாட்ஸ்அப்களில் வரும் இத்தகைய லிங்குகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். அதேபோல யோனோ SBI என்ற பெயரில் வரும் லிங்க் கையும் யாரையும் பதிவிறக்கம் செய்து பணத்தை ஏமாற வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் SIR கணக்கெடுப்பு படிவம் வழங்கும் பணியினை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தேர்தல் ஆணைய அட்டவணைப்படி நடைபெற்று வருகிறது. கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கி திரும்பப் பெறும் பணியை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் நேற்று மங்கலம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது வாக்காளர்களை விசாரித்த தலைமை தேர்தல் அதிகாரி கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் இருப்பின் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் உதவியை நாட வலியுறுத்தினார். ஆய்வின் போது மங்கலம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதிகளின் தேர்தல் அதிகாரிகள் உடனிருந்தனர். வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்வது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், தேர்தல் ஆணைய உத்தரவின்படி புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவம் வழங்கி வருகின்றனர். இப்பணிகள் நேற்று முன்தினம் 10ஆம் தேதி வரை 91% வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வருகையின் போது போட்டியிருந்த வீடுகளில் உள்ள விடுபட்ட வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் பிறகு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் முன்னர் வழங்கப்பட்ட படிவங்களை சேகரிக்க அனைத்து வீடுகளுக்கும் வருவார்கள். மேலும் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு வாக்காளர்களுக்கு உதவி புரிவார்கள். எனவே எவரும் குழப்பம் அடைய வேண்டாம். வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றாலும் அல்லது படிவத்தை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தங்கள் ஓட்டுச்சாவடி அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் மன்றம் சார்பில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஊர்வலமாக சென்று மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அண்ணா சிலையில் தொடங்கிய மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஜேசியன் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி ஸ்டாண்ட்ஸ் வித் டெல்லி என்றும் டெல்லி கார் வெடிப்பு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி போன்ற பதாதைகள் ஏந்தி பங்கேற்றனர். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற பேரணி தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், ஏற்கனவே வெடிகுண்டு தயாரிப்பதற்காக
2900 கிலோ வேதிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. இந்த விஷயத்தில் ஒரு இந்தியராக அனைவரும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். இதன் காரணமாக இந்த மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை JCM மக்கள் மன்றம் சார்பில் நடத்தியதாகவும் கூறினார். முன்பு இருந்ததை விட தற்போது தீவிரவாதம், குண்டு வெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது. இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்று கூறிய அவர், இதில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவதாக கூறினார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களின் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று ஆதரவு தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனாலும் அரசு இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென்று வலியுறுத்தி இன்று ஒருநாள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் காலம் கடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் உடனடியாக 196 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவிக்கு காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் பாராட்டு விழா நடைபெற்றது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சார்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியினரின் மகள் ஜனனிகாவை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் தெரிவித்து வரும் நிலையில் இன்று காரைக்கால் ஸ்டேடியத்தை பயன்படுத்துவோர் காரைக்கால் ஸ்டேடியம் குரூப்ஸ் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் சார்பில் சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவி ஜனனிகா மற்றும் பயிற்சியாளர் தக்ஷணாமூர்த்தி ஆகியோரை பாராட்டும் வகையில் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனா, காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் நிர்வாகிகள், ஸ்டேடியத்தில் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக பணி முடியாமல் திறந்திருந்த வாய்க்காலில் விழுந்து கறவை மாடு உயிரிழந்துள்ளது. மேலும் வாய்க்கால் பணியை விரைந்து முடித்து அதனை மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி கொம்பாகம் பகுதியை சார்ந்தவர் முத்துவேல். இவர் 5 கறவை மாடுகள் வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல மாடுகள் மேய்ச்சலுக்கு பிறகு அவைகளை வீட்டருகே உள்ள கொட்டகையில் இரவு கட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் காலை வந்து பார்த்தபோது ஒரு கறவை மாடு கட்டை அவிழ்த்து கொண்டு வெளியே சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து முத்துவேல் மாடை தேடிக்கொண்டு சென்றபோது வில்லியனூர் ஒதியம்பட்டு சாலையில் மூடப்படாமல் இருந்த வாய்க்காலில் விழுந்து மாடு உயிரிழந்து காணப்பட்டது. மேலும் கடந்த 6 மாதங்களாக வாய்க்கால் பணி முடிக்காமல் உள்ளதால் அதனை மூடாமல் வைத்துள்ளதாகவும் இதனால் சிறுவர்கள் யாராவது தெரியாமல் உள்ளே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு விரைந்து வாய்க்கால் பணியை முடித்து அதனை மூட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்து விளக்க கையேடுகளை தட்டாஞ்சாவடி தொகுதியின் திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் வீடு வீடாக சென்று வழங்கினார்.
தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் சீராய்வு பணியை கடந்த 4ஆம் தேதி முதல் மேற்கொண்டுள்ளது. அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் இந்த சீராய்வு பணியை குறித்து கால அவகாசத்தோடு நடத்த வேண்டும். தற்போது தேர்தல் நேரத்தில் நடத்தினால் பல்வேறு குளறுபடிகள், குழப்பங்கள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டி திமுக உள்ளிட்ட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் திமுக சார்பில் பாக முகவர்கள் நியமிக்கப்பட்டு சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளோடு உடனிருந்து கண்காணித்து வருவதோடு வாக்காளர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை போக்கி வாக்கு திருட்டு நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்தும் வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாக்காளர் திருத்த பணிகள், வாக்காளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய கடமைகள் என்னும் தலைப்பில் வாக்காளர்களுக்கு தேவையான தகவல்கள் அடங்கிய கையேட்டை தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர், இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் திமுக பாக முகவர்கள் வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து வருகின்றனர். இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மத்து காரைக்காலுக்கு முதல் முறையாக வருகை தந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களை சந்தித்து கலந்துரையாடல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு இன்று டெல்லியில் உள்ள இந்தியாவிற்கான பிரெஞ்சு நாட்டு தூதர் தியரி மத்து முதல் முறையாக வருகை தந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் மற்றும் பிரெஞ்சு நாட்டின் முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களின் குடும்பங்களை சந்தித்து கலந்துரையாடல் செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மத்து, புதுச்சேரிக்கான துணை தூதர் எத்தியன் ரோலட் பியக், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள பிரெஞ்சு போர் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு பிரெஞ்சு இந்திய நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு நாட்டு தூதர் தியரி மத்து மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நலச்சங்க தலைவர் ராஜா, கௌரவ தலைவர் சேகர், செயலாளர் அருண்குமார், பொருளாளர் ராஜசேகரன், துணைத் தலைவர் மாரிமுத்து, முத்து, துணை செயலாளர்கள் ஆனந்தகுமார், சதீஷ், செய்தி தொடர்பாளர் பிரபாகரன், நாவிதர் குல மரபினர்கள் தலைவர் காசிநாதன், கௌரவ தலைவர் கலிய பெருமாள், செயலாளர் தரணி செல்வம், பொருளாளர் தணிகாசலம், துணைத் தலைவர் பிரபாகரன், குணசேகரன், சரவணன், துணை செயலாளர்கள் கோபிநாதன், ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் தலைமைச் சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரி வெங்கட நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கூட்டப்பட்டது. சங்கத்தின் முதல் கட்ட நடவடிக்கையாக முதல்வர் ரங்கசாமியை அவர்களை சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்ப்பரேட் நிறுவனங்களால் சேவிங் 49, கட்டிங் 99 விலை பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கோரிக்கை விடுத்தோம். அதனைத் தொடர்ந்து காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று விலை பட்டியலை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்தோம். மேலும் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் விலை பட்டியலை அகற்றாத சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மீண்டும் ஒருமுறை நேரில் சென்று விலை பட்டியலில் கருப்பு வண்ணங்களை பூசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர். அடுத்தபடியாக கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமை சங்கம் தலையிட்டு சுமூகமான முடிவு எடுத்துவிடும் என்றும், அடுத்த கட்டமாக புதுவையிலேயே பெரிய 2வது மாநாடு, மருத்துவர் மற்றும் நாவிதர் குல 2வது மாநாடு விரைவில் நடைபெறும் என்றும், இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இந்த சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு
ஸ்காலர்ஷிப், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. உலக ஞாபக சக்தி போட்டியில் பங்கேற்ற முதன்மை இடத்தை பிடித்த புதுச்சேரி வீரரை பாஜ நிர்வாகி வெற்றி செல்வம் வாழ்த்தினார். சர்வதேச ஞாபகத்திறன் அமைப்பு சார்பில் உலக ஞாபக சக்திகள் முதன்மையாக உள்ளவரை தேர்ந்தெடுக்கும் போட்டி மும்பையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா உட்பட 30 நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சார்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் கலந்து கொண்டு முதன்மை இடத்தை பிடித்தார். இந்த ஆண்டிலேயே ஏற்கனவே நடைபெற்ற உலக சாதனை போட்டி இணைய வழியாக நடைபெற்றது. மும்பையில் போட்டி நேரடியாக நடைபெற்றது. உலக சாதனை பட்டத்தை வென்ற விஸ்வா ராஜ்குமாரை பாஜ நிர்வாகி வெற்றி செல்வம் நேரில் சென்று வாழ்த்தினார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக MP வைத்திலிங்கம் உத்தரவின் பெயரில் ரெயின்போ நகர் பகுதியில் நகராட்சி ஊழியர்கள் வாய்க்கால்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மழைக்காலங்களில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது தொடர் கதையாகி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை தூர்வார நகராட்சி அதிகாரிகளிடம் MP வைத்திலிங்கம் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து MP வைத்திலிங்கத்தின் தனி உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத் மேற்பார்வையில் ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை நகராட்சி ஊழியர்கள் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஐப்பசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஐப்பசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு 7ஆம் ஆண்டாக சார மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் தலைமையில் செயலாளர் கந்தசுவாமி, சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், இளங்கோவன், புருஷோத்தம்மன், ராஜேஷ், விஜயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கரன், ஜெயந்தி, பாலாஜி, சேகர், சக்கரவர்த்தி, கோவிந்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.